நான் இப்போ என்னத்தை பற்றி பேச கொண்டிருக்கிறேன்னா, நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லா நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் பார்த்தாலுமே நம்ம தளபதியின் ஒரே பிரச்சனையாக நடக்கிறது. கரூரில் நடந்த கூட்டத்தில் 39 பேர் உயிரிழப்பு. இது ஒரு மிகப்பெரிய துயரமாகும் தமிழ்நாட்டுக்கு. அவரை நல்லது கதைக்கிறேன் அவங்கள மயக்க போடுங்கிறாங்க. விஜய் நல்லது கதைக்கிறதோடைய மயக்க போடுறாங்க, பவரை கட் பண்ணுறாங்க, ஜெனரேட்டர் லைட்டெல்லாம் கட் பண்ணி இருட்டாக்கி மக்கள் எப்படியா கொடுமைப்படுத்தி சாவடிக்கணும்னு ஏன் சிஎம் கவர்மெண்ட் எல்லாம் நினைக்குது. அவங்க உயிரிழந்த எல்லாரும் சாதாரண மக்கள். விஜய் பார்க்க வந்த மக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இந்த சம்பவத்துக்கு சொன்னப்போனால் விஜய்ட குற்றமே இல்லை. இந்த சம்பவத்தில் விஜய் மேல் எந்த ஒரு தப்புமே இல்லை, மக்களிலும் எந்த ஒரு தப்பே இல்லை. அந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, முக்கியமாக அந்த அரசியல் பொறுப்பு நம்ம சிஎம் தான் காரணம். இது சொல்லப்போனால் இவ்வளவு இதுகளுக்கெல்லாம் நடக்கணுமென்ற அவசியமே இல்லை. இதுக்கு ஒரு போலீஸ் கண்ட்ரோல் இருந்திருந்தாலே ஓகே இருந்திருக்கும். வெறும் பார்க்க போனால் அங்கே ஒரு மெடிக்கல் ஹெல்ப் கூட அவசரத்துக்கு இல்லைன்னா மக்களே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான் நிலைமை. சில பேர் 39 பேர் அந்த நெரிசலில் செத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நடக்கப்பட்டது அங்கே 4-5 பேர் கேங் போய் உள்ளுக்க போய் அங்கே பார்க்க வந்த மக்களை கத்தியால் சட்டைகளை கிழித்து, போலீஸ்காரர் கத்தி எடுத்து அவையில் அடித்து, விஜய் பேசும்போது விஜய்க்கு செருப்பால் எரிஞ்சு, விஜயோட பேனரை கிழிஞ்சு, விஜயோட மைக்கெல்லாம் கட் பண்ணியும் அவங்க விஜயை சிஎம் பாரத பிடிக்கலன்னு செய்கிறாங்க. இவங்களை நாங்கள் இந்த உலகத்தை விட்டே நீக்கணுமெண்டா உண்மையாகவே சிஎம்மாக விஜய் 2026 வரணும். அதே மாதிரி இப்போ விஜயில் எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். மக்களே நீங்கள் நிதானமாக இருங்க. ஏனென்றால் விஜய் தான் உண்மையிலேயே ஒரு சிஎம்மாவுக்கு உள்ள தகுதியான ஒரு ஆள் விஜய் மட்டும்தான். அதே மாதிரி மக்களே நோட் பண்ணிங்களா, மக்களே அங்கே உடனே மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சோடனே மக்கள் எல்லாரும் மயங்கி விழ உடனே ஆம்புலன்ஸ் வருது. அதில் பிளேட் நம்பர் போடாமல் ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு வராங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. ஆம்புலன்ஸில் போன ஆட்கள்லாம் உயிரோட போனவங்களை நான் கடைசியில் வீடு திரும்பியது அவங்க ஒரு துர்க்க செய்தியோட. வேறு ஆம்புலன்ஸ் வேறு ரோட்டில் போகுது, போலீஸ்காரன் வேறு ரோட்டில் போகிறான். இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணித்தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு சதி. இதெல்லாம் விஜய் வரக்கூடாதுன்னு தான் எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் மக்களின் சதிகள் செஞ்சால் நாங்கள் இதுவும் இன்னும் போராடணும். இன்னும் போராடி நாங்கள் எங்களோட தளபதிக்கு நாங்கள் முழு சப்போர்ட் கொடுக்கணும். எங்கள் தளபதி எப்போயும் எங்களோட தளபதி யோசிக்கக்கூடாது. எல்லாம் முன்னுக்கு நாங்கள் மக்களே விஜயோடு சேர்ந்து போராடி நாங்கள் எங்களுக்கு இந்த உயிரை எடுத்தவர்களுக்கு நாங்கள் பதிலடி இதை தான் கொடுக்கணும். மக்கள் நாங்கள் இனித்தான் போராடணும். ஏன்னா எங்களோட 39 மக்கள் உயிரினத்தை பறித்தவனை நாங்கள் விட்டு எங்களோட தளபதியை சப்போர்ட் பண்ணி 39 உசுர்கள் எடுத்தவருக்கு நாங்கள் பதிலடி விஜயை சிஎம் ஆக்கின அப்புறம் தான் நாங்கள் அவருக்கு நிர்மணம். இதுக்கு இந்த 39 பேருக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டே விஜய் சிஎம் 2026 ஆகிறது. வேணும்னா நான் பாருங்க, உங்களுக்கு வீடியோ போகிறேன். இந்த வீடியோவிலே எல்லாம் தெரியுது. எல்லாம் விஜயை பிடிக்காத ஆக்கள் தான் பண்ணுறாங்க. விஜய் யாருக்கு விஜய் வரக்கூடாதோ அவங்க தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறாங்க.
மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களா பார்த்து ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருங்க. கண்டிப்பாக விஜய் அண்ணன்